இந்த பகுதியில் பிறந்து வளர்ந்த அருமையான மாஸ்டர் ஜெயின் ஆபிரகாம் அவங்க கோவாவில் இப்போ ஒளியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது இந்த பகுதியில் தண்ணீர்னால் ஒரு பெரிய அழிவு, நிறைய மக்களுக்கு கஷ்டம், வேதனை. எப்படியும் இந்த கஷ்டங்கள்லேருந்து கடவுள் ஒரு உயிர் சேதம் சொல்லி அதிகம் இல்லாதபடி இவங்களை காப்பாற்றியிருக்கிறார். இந்த பகுதியை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. ஆனால் நானும் எனக்கு சொந்த ஒரு பெரிய தாழை. அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தர் ஏறக்குறைய 45 வருஷத்துக்கு முன்னால் முன்குறிச்சு அழைச்சதுனால ஏதோ சிறு ஊழியத்தை செய்கிற கர்த்தர் நடத்தினார். அதுக்கப்புறம் ஒரு சில ஊர்களில் திருச்செந்தூரில் பாஸ்டராக இருந்தேன். இந்த மதுரை பக்கத்தில் வக்கனாங்குண்டு அங்கே பாஸ்டராக இருந்தேன். ஒரு சில இடங்களில் ஊழியம். அப்புறம் அதுக்கு முன்னால் ஃபாதர் பெருக்கு மாஸ்டர்லாம் கூடவே இருந்து ஊழியம் செய்கிறதுக்கு, அசம்பிளி சர்ச்சில் ஊழியம் செய்கிறதுக்கு. இப்போ ரிட்டையர்டு ஏஜ், ரெஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிருபையை கர்த்தர் செஞ்சு ஒரு உடன்குடிங்கிற ஊரில் நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறேன். இப்போ பாஸ்டர் ஜெயின் ஆபிரகாம் அவங்களுடைய விருப்பம் என்னென்னா, இந்த பகுதியில் ஆண்டவருடைய அன்பை சொல்லணும், அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கணும். ஆனதுனால இந்த பகுதியில் செய்யணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இது அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம். இந்த சொந்தமான இடத்துல ஒரு ப்ரேயர் செட்டை போட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு அன்பை சொல்லணும், ஆண்டவர் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குது. அதில் ஆண்டவர் சித்தமான நான் செய்யும்படியாக வாசனங்க கேட்டுக்கொண்டபடி ஒரு ப்ரேயர் செட்டு போடும்போது நான் இங்கே செய்கிறதுக்கு எனக்குமே ஏழை ஜனங்களோட ஆண்டவருடைய காலத்தில் அவர் வாழ்ந்தது போல் வாழ்வதற்கு நம்ம எல்லாம் ரொம்ப தூசு அவரை நினைக்கும்போது அவ்வளோ அவரை போல் அவருடையவர்களை போல் ஒரு ஒளியை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம்தான். விருப்பப்பட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி செய்வேனாங்கிறது என் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன அந்த ஆண்டவரை தான் நான் நம்புகிறேன். அவர் அவர் இந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் அன்பு கூற நிச்சயமாக சுத்தமாக இருக்கிறார். அது யாரை கொண்டாலும் அதை செய்ய முடியும். அடியனை கொண்டு செய்வார்னு சொன்னால் கட்டாயமாக மனப்பூர்வமாக சந்தோஷமாக இந்த இடத்துக்கு வரவும், இந்த ப்ரேயர்லாம் நடத்தணும், இந்த பகுதி மக்கள் எல்லாம் ஆண்டவருடைய அன்பை சொல்லணுங்கிறது ரொம்ப ஆசை. உதவி செய்வார், அதை நம்பியிருக்கிறேன். ஜெயின் ஆபிரகாம் பிரயாசங்கள் ஆசீர்வதித்து இந்த இடத்துல சீக்கிரமாக ப்ரேயர் செட்டை எழுப்புவார். இந்த மாதிரி ஜனம் கூட இப்போ கூட நான் ஒரு அருமையானவர்களுடைய வீட்டை போய் சந்தித்தேன். அவங்க கூட நீங்கள் ப்ரேயர் ஆரம்பிச்சுனாங்க, வருவேன்னு சொன்னாங்க. அப்படியே எல்லோரும் கை கூத்து நின்று ஆண்டவருடைய அன்பை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்பான ஆண்டவரே, 2024 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா, எங்கள் தகப்பனே, எங்கள் அப்பனே, எங்களை நேசிக்கிறவரை, எங்களை உடைத்து உருவாக்கி உமக்கென்ற ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே மனுஷனால் நாங்கள் யாவரும் அது ஒரு இரத்தத்தினாலே மனுஷர்களாய் பெருகி பாவ விளையிலிருந்து பல ஜாதிகளாய், பல மதங்களாய், இனங்களாய் பிரிந்து நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லத்தக்கதாக ஒரு அவல நிலையின் பிசாசு வஞ்சக விலையில் விழுந்துகிறோம். எங்களை தூக்கி எடுத்த ஆண்டவர் நாங்கள் யார் என்று அறியும்படியாய் புரியும்படியாய் செய்து எங்கள் நேசர் இயேசுவின் ஒரே பிள்ளைகள் என்பதை புரியும்படியாக செய்து நன்றி 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 கோடி ஸ்தோத்திரம். இதற்காக இந்த அறிவை பெறுவதற்காக எவ்வளவா நீ சிலுவையிலே கதறி ஆண்டவரே அதே அன்பை இவர்களுக்கு இந்த பகுதியில் மக்களுக்கு வெளிப்படுத்தி இவர்கள் உம்முடையவர்கள், எங்களைப் போலவே உம்முடையவர்கள் என்று சொல்வதற்கு எவ்வளோ கஷ்டமான ஊழிய பாதை. தேவரீர் ஆண்டவரை எங்களுக்கு முன் செலுத்தும். தேவரீர் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை எங்களுக்கு முன்பாக வைக்கிறது. எங்களுக்கு கஷ்டம் இல்லை ஆண்டவரே. உண்மையது சாய்ந்து கர்த்தாவுடைய சிலுவையை சுமக்க அடிமைகளுக்கு கிருபை செய்வாங்க. தேவையெல்லாம் சந்தியும். இந்த பகுதியில் உள்ள பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு நீர் போதுமான இருப்பதை காண்பிக்க கிருபை செய்யும். தொடர்ந்து ஆண்டவரை நடக்கும் இயேசு மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல பாவம் ஸ்தோத்திரம்.